யாருக்கு தாங்க கேக் பிடிக்காது? அதுவும் ஹெல்தியாக ஒரு பனானா பிரெட் பண்ணி கொடுத்தா, அதாவது பனானா கேக் பண்ணி கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க? உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கோதுமை மாவு வச்சுருந்தா போதும். அதை வச்சு அழகாக நம்ம கேக் பண்ணிடலாம். எப்படி இந்த சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸ் கேக் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல நான் ஒரு 3 பனானா எடுத்துக்கிறேன். இந்த 3மே நல்ல பெரிய பனானா, நல்ல பழுத்து இருக்கணும். அதை தோலை பார்க்கும் போதே எக்கச்சக்க ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கணும். ஸோ நல்லா பழுத்து இருந்தால் தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் கேக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷிர்வாதோ இல்லை ஏதோ ஒரு வீட் மாவு, அது நான் 2 கப் எடுத்துக்கிறேன். ஸோ 2 கப் மாவு, அது கூட வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சால்ட் இதை போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து நட்மெக் பவுடரும் சின்னமன் பவுடரும் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கோகோ பவுடர் வேணும், சாக்லேட்டி ஃப்ளேவர் வேணும்னா கோகோ பவுடரும் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அந்த கோகனட் ஆயில் கூடவே 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 3/4 கப் கூட எடுத்துக்கலாம், இல்லை 1 கப்பும் எடுத்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து 2 முட்டையை போட்டு நல்லா அடிச்சுக்கிறேங்க. இதை வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா மேஷ் பண்ணி வச்சுருக்க பனானாவும் இருக்க போகுது. ஸோ 3 பவுல்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கணும்ல, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் கர்டு. ஸோ நான் வந்து 1/3 கப் கர்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்க பனானாவையும் உள்ளே போட்டு நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் பேக் பண்ணுற டைமில் முட்டை ஸ்மெல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அகெயின் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால அது வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறைய கேக் ஃபெயில் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த பேன் உள்ளே வைக்க போகிறீங்களோ அந்த பேனில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களோட அந்த கேக் மிக்சரை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸும் சாக்கோ சிப்ஸும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ உங்களோட மைக்ரோவேவ் அவனை வந்து ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 350 டிகிரி ஃபேரன் ஹீட்க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கீழே இருந்து 3rd ரேக், ஓகேங்களா, 3rd ரேக்கில் உங்களோட அந்த ட்ரேவை வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 60 மினிட்ஸ் டைமரை செட் பண்ணி விட்டுருங்க. 60 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும். 60 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வாரத்துக்கான ஸ்நாக் வந்து கவர் ஆகிடுது. இது உங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்கு வேணாலும் செஞ்சு தரலாம். இன்ஃபேக்ட் டயபெட்டிஸ் இருக்கவங்க யாருனா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மேபி இந்த சுகரை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பனானா மட்டுமே போட்டு செஞ்சு கொடுக்கலாம். அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வரும். ஸோ இது வந்து டீ டைம் அப்போ அவங்க சாப்பிட்ற ஒரு கேக் மாதிரி. நீங்கள் வெளியே ஒரு ரஸ்க் வாங்குறதுக்கு பதில் இந்த பனானா பிரெட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இருந்தால். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் நாட்டு சக்கரை போட்டு சமைச்சு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெளியே வாங்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவீங்க. பிகாஸ் அவ்வளோ டெலிஷியஸான ஒரு கேக்கை வந்து நீங்களே பண்ணும்போது வெளியே செய்கிற எதுவுமே உங்களுக்கு பிடிக்காதுங்க. நீங்கள் பியோர் வெஜிடேரியன் எக்கே சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 எக்ஸுக்கு பதில் இன்னொரு கப்பு கர்டும் கொஞ்சம் பட்டரும் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்துடும். நான் வீடியோவில் காமிச்ச அந்த போரிங் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரல அப்படின்னா தண்ணி ஊற்றிடாதீங்க அவசரப்பட்டு கூட. அதுக்கு பதில் திருப்பி தயிரே கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு கேக்கு. இதை கட் பண்ணும் போதே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளே அந்த நட்ஸு நான் ஆட் பண்ண அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு பைட்டுக்கும் வந்து அது கிடச்சிது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் பேக்கே பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா அப்போ பனானா கேக் தான் இட்ஸ் ரைட் திங் டு ஸ்டார்ட் வித். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பாய்.